ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது யோகி பாபுவுடைய கிணத்தை காணோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடாங்கிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அதுதான் நம்ம ஹீரோவோட ஊர். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, அந்த ஊரில் மட்டும் மழையே பெய்யாது. அப்படி ஒரு வறண்ட பூமி. நீங்கள் ஒரு குடம் தண்ணி வேணும் அப்படின்னா கூட கிலோமீட்டர் கணக்காக நடந்து போய் தான் தண்ணியை பிடிச்சிட்டு வரணும். அப்படி தண்ணியே சுத்தமாக கிடைக்காத ஒரு பகுதி. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் மனுவும் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஏதாவது தண்ணிக்கு ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏதாவது பண்ணுங்கன்னா ஒரு வகையிலும் ஒன்றும் பண்ண பாடு இல்லை இது வரைக்கும். இதனாலேயே ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கே கூட எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன். யோ உன் ஊருக்கு கொடுத்து தண்ணி இல்லாமல் ஏமாக அங்கே வாக்கப்பட்டு கடைசியாக சீரலி இருக்கா அப்படின்னு எவனும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஊர் பிரச்சனை தீரணும்னா முதல்ல நமக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலே நம்ம இந்த ஊருக்குள்ளே இந்த தண்ணி ஃபெசிலிட்டியை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அப்படிங்கிறதுக்காக சரின்னு ஊர் ஒன்று சேர்ந்து கடைசியாக ஒரு கிணத்தை தோண்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதன் விளைவாக அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2017 ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்னு ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்த இயக்குனரான சுரேஷ் சங்கையாவுடைய இன்னொரு படம் தான் இந்த படம். இந்த படமே டெஃபினட்டாக ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை எடுத்து தான் அவர் களத்தில் இறங்கியிருக்காப்புல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுரேஷ் சங்கையா இப்போ நம்ம கூட இல்லை. இந்த படம் கதைக்களமாக வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். பட் அது சொல்லப்பட்ட விதத்தில் தான் இந்த டீம் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபே ஒரு சுமார் ரகம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. கதையின் நாயகனாக யோகி பாபு, அவர் கதாநாயகன்கிறத விட மண்டேலா படத்தில் எப்படி வருவாப்லையோ அந்த மாதிரி ரொம்ப செட்டிலான ஒரு கதாபாத்திரம். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ யோகி பாபு வழக்கமாக எப்படி பண்ணுவாப்லையோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அவர் போக லவ்லின் சந்திரசேகர், ரேச்சல் ரிபேக்கா, நம்ம ஜார்ஜ் மரியானு, ஹலோ கந்தசாமி, ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு இவங்க பண்ண ஒரு சில காமெடிகள் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. உள்ள ஆளாளுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விடுவாங்க. அதில் ஒரு கதாபாத்திரம் யோ உண்மையான பேரை சொன்னா தான் கடைசியாக கேஸ் எழுதிடுவீங்களே எங்கள் பேரில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில காமெடியாக ஒரு சில சீக்வன்ஸை இவங்க ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே படத்தில். அது ரொம்ப ரேரான இடங்களில் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒன்று, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி கடைசியாக கிளைமேக்ஸில் அஜித் இப்போ அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருக்காங்க. இது அஜித் ரசிகர்களுக்கு வேணால் ஒரு அளவுக்கு கவரக்கூடிய விஷயமாக அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம். இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, சார் இந்த கதையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ஊர் ஒன்று கூடி தண்ணி பிரச்சனைக்காக கடைசியாக கிணத்தை தோன்றமில்ல, கிணத்து தோண்டணும் பூதம் வடிக்குது அப்படிங்கிற கதையா, கிணத்து தோண்டினா அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். ஆனால் கதையே அங்கேருந்து தான் டேக் ஆஃப் ஆகும். ஆனால் அந்த கிணத்தை தோண்டி டேக் ஆஃப் ஆகுது பாருங்க, அதுதான் இன்ட்ரோல் பிளாக். ஸோ என்னதான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு ஒரு சுவாரஸ்யமான மேட்டர் இது அப்படிங்கிற மாதிரி தோண வச்சா கூட அந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு அது வரைக்கும் இவங்க அறைவான விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப சுமார். கிட்டத்தட்ட 40-50 நிமிஷத்துக்கு இவங்க சொல்ல வேண்டிய விஷயமே, சார் அந்த ஊருக்காரங்க யாரு, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னதான் பிரச்சனை, இவங்க ஒருத்தருடைய பிஹேவியர் என்ன, இவ்வளவு தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயமே. அதுக்கே 1 மணி நேரத்தை நெருக்கி படம் ஓடுது. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல இருந்தால் டேக் ஆஃபே ஆக ஆரம்பிக்குது கதை. இதுதான் முதல் பிரச்சனை. சரி, செகண்ட் ஹாஃபுக்குள்ள கதை போனதுக்கப்புறம் கூட இவங்க அடுத்து என்னமோ ஒன்று யாருக்கோ ஒன்று ஆயிருமோ, இல்லை இந்த மாதிரி சம்பவம் ஆயிருமோ அப்படிங்கிற பரபரப்பான சீக்வன்ஸு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸு அப்படிங்கிறது எதுவுமே பெருசாக இல்லை. இந்த படத்தை செகண்ட் ஹாஃபை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒன்று காமெடியாக ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு எமோஷனலாக, இல்லை ஒரு பக்கம் பயங்கரமாக எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியாவது இவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இது ரெண்டுலேயுமே இவங்க பெருசாக எடுத்துகிட்டு போகல. ரொம்ப ஃப்ளாட்டாகத்தான் இந்த படத்துடைய திரைக்கதை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கே கூட அவர் ஒரு பூசாரி அப்படிங்கிறாங்க, திடீர்னு அவரை சிற்பி அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த ஊரில் ஒரு பொட்டிக்கடை வைக்கிறவராக இருந்தால் ஊர் ஏற்றுக்க மாட்டாங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமா சொன்னதுனால ஒன்று காமெடியாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி எதுவும் பெருசாக இந்த கதையில் ஒர்க் அவுட் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த கதையை அவுட் அண்ட் அவுட் 100% காமெடியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு உள்ளே இருந்துமே, காமெடிங்கிறது சப்ஜெக்ட் தான் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும், ஒரே மாதிரி ஆகும்லாம் யாருக்கு எந்த நீதியும் கிடையாது. பட் எனக்கு காமெடியாக கூட அந்த படம் எங்கேயும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்தது. மொத்தமாக ரொம்பவே ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இந்த கிணத்தை காணோம். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நான் சொல்கிறது அடல் காண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.